ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பீட்ரூட் சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து ப்ரெக்னன்சி அப்போ எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. குழந்தையோட கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ வந்து பீட்ரூட் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன இதுக்கு தேவையானது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹனி வந்து எடுத்துக்கணும். ஹனி வந்து 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஹனி வந்து இதுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு இஞ்சி வந்து இந்த மாதிரி சின்னசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சால்ட்டு, நெக்ஸ்ட்டு பெப்பர், இதெல்லாம் தான் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ ஒரு கப்பு பீட்ரூட் எடுத்துருக்கோம் அப்படின்னா 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம வந்து பீட்ரூட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பீட்ரூட்டை வந்து இதில் போட்டுடலாம். பார்த்திங்களா, நல்லா வந்து தண்ணி வந்து கொதிக்கிறதுல பீட்ரூட்டோட கலர் வந்து நல்லா வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், இப்போ இது வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு நம்ம பீட்ரூட் போட்டு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பீட்ரூட் வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சும் ஆட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது பீட்ரூட்டோட கலர் வந்து எப்படி வாட்டரில் மிக்ஸ் ஆகுது. பீட்ரூட் பாயில் ஆக அதில் இருக்க ஃபுல் எசன்ஸும் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா வெளியில் வந்துடும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போது ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை நல்லா பாயில் பண்ணிடணும். மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா இதை அப்படி வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதும் நல்லா வந்து வாட்டரில் பீட்ரூட் பாயில் ஆகும். இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்ட் வந்து நமக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ பீட்ரூட் எவ்வளோ வாட்டர் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பெப்பர் வந்து பாருங்கள் எவ்வளோ எடுத்துருக்கேன்னு. இவ்வளோ பெப்பர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். பெப்பர் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் ஆட் பண்ணணும், ஜாஸ்தி வந்து ஆட் பண்ணக்கூடாது. பெப்பர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் வந்து நான் பாயில் பண்ணிட்டேன். இப்போ வந்து எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பீட்ரூட்க்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இஞ்சியை வந்து ஆட் பண்ணுறோம். இஞ்சி ஆட் பண்ண உடனே அது நல்லா ரெண்டுமே வந்து பாயில் ஆகி நல்ல வாட்டர் வந்து கொஞ்சம் திக்காக வந்து கன்சிஸ்டன்சி ஆகும். அந்த திக் கன்சிஸ்டன்சி ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா சால்ட்டும் அந்த பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணோம். பெப்பர் பவுடர் எதுக்கு அப்படின்னா வந்து ரொம்ப வந்து நல்லது பெப்பர் உடம்புக்கு. நம்ம எந்த அளவுக்கு அதை சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை வந்து நம்ம உடம்புல வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ இதை எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
எதையுமே வந்து இது வந்து ப்ரெக்னன்சி அப்போ வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். ப்ரெக்னன்சி அப்போ நீங்கள் எந்த ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டாலையும், எந்த ஒரு சூப்போ இல்லை எதை எடுத்துக்கிட்டாலையும் வந்து அதை வந்து சூடாக வந்து நீங்கள் ரொம்ப ஹாட்டாக வந்து எடுத்துக்காதீங்க. பேபியோட ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்காது. நல்ல பேபி வந்து பிறக்கும் போதே நல்ல ஹேர் க்ரோத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதையுமே வந்து ரொம்ப ஹாட்டாக எடுத்துக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ வந்து இதை என்ன பண்ணலான்னா, ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து எப்படி இருக்குன்னா நல்லா ரெட்டிஷாக திக்காக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம ஹனியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஸ்பூனில் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹனி வந்து கீழே போய் அப்படியே வந்து ஸ்டேக் ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹனி வந்து இந்த சூப்போட மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம பீட்ரூட் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் ஹீட்டை வந்து கம்மியான உடனே வந்து இதை நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். இப்போ பேபிக்கு வந்து எப்படி பீட்ரூட் சூப் கொடுக்கறது அப்படின்னா, ஆஃப்டர் 6 மந்த் என்ன பண்ணுங்கள், இதே சூப் தான், ஜஸ்ட் பீட்ரூட்டை மட்டும் ஸ்லைசஸாக கட் பண்ணி நல்லா பாயில் ஆன வாட்டரில் வந்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த எசன்ஸ்லாம் இறங்கின உடனே என்ன பண்ணுறீங்க, அந்த வாட்டரை மட்டும் லைட்டாக கொஞ்சம் சால்ட் மட்டும் ஆட் பண்ணி பேபிக்கு வந்து கொடுக்குறீங்க. வேறு எதுவும் நீங்கள் வந்து குழந்தைக்கு ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ப்ரெக்னன்சிலேயோ இல்லை ஆஃப்டர் ப்ரெக்னன்சி நம்ம இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம போட்டோம் இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். பட் ஃபார் பேபி அப்படின்னாக்கா ஒன்லி பீட்ரூட் வித் சால்ட் இது மட்டும்தான் வந்து நம்ம கொடுக்கணும். குழந்தையோட கலர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா. நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெக்னன்சி அப்போவும் இதை ரெகுலராக வீக்லி த்ரைஸ் இல்லை ட்வைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேபியோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பேபியோட ஸ்கின் ரேடியண்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.